ஸோ நேற்று வந்து நைட்டு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து பிரவீனை டைரெக்டாக கூப்பிட்டு கன்ஃபர்ம் பண்ணுறாரு. டைரெக்டாக கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து எதுக்கு அந்த சூப்பர் டிலக்ஸுக்கு போகிற சான்ஸை வந்து கனியக்காவுக்கு கொடுத்த? நீ வந்து கமருதீனுக்கு கொடுத்துருக்கலாமே. கனியக்கா வெளியில் போனால் கூட அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு 1000 பேர் இருக்காங்கடா, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கடா, கமருதீனுக்கு என்னடா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறாரு. அவருக்கு தெரியலை வெளியில் வந்து கனியக்காவோட நேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிருக்கு இந்த சீசனில் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வந்து குக் வித் கோமாளி அந்த காரக்குழம்பு கனியக்காவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ வந்து எதுக்குடா அந்த சான்ஸை கொடுத்த அப்படிங்கும்போது பிரவீன் அதுக்கு ரொம்ப லேமாக ஒரு ரீசன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது இல்லை, கனியக்கா எங்கே இருந்தாங்கன்னா அவங்களே குக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது, அவங்க அங்கே போனால் தான் குக்கிங் பண்ணுறதுல கஷ்டமும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு உடனே கமருதீன் சொல்கிறாரு, நான் பேசாமல் கிளம்பி போகிறேன்டா, வேஸ்டடா இவங்க கூட பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரவீன் சொல்கிறாரு, நீ என்னடா நீ கிளம்பி போகிறேன்னா என்னடா அர்த்தம், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்படி சொன்னேன்னா என்ன அர்த்தம்னு. இல்லைடா, ஒரு கிங் இருந்தார், அந்த கிங் பார்க்குறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து அவள் மட்டும்தான் கொண்டு போனாராம், ஏன்னா அவர்கிட்ட அவள் மட்டும்தான் இருந்துச்சான். அந்த மாதிரி என்கிட்ட என்ன காயின் இருந்ததோ அதை தானடா நான் உனக்கு கொடுக்க முடியும், நீ வந்து ரொம்ப இதாக சொல்கிற, நீ எனக்கு தராதது தப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதை எதுக்கு எடுத்தாலும் அடிக்க போகிற கமருதீனா இதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப மெச்சூர்டாக தான் அவர் பேசுகிறாரு. சண்டையும் அவர் போடலை. பட் என்னென்னா, நீ எனக்கு தரலை, நீ சும்மா லேம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குற அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. அப்புறம் கானா வினோத்தும் திரும்பவும் சொல்கிறார், நீ சொல்கிற ரீசன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லைடா கொடுத்ததுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணேன், அது தப்பு தான், நானே ரியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. அடித்த உடனே கமருதீன் சொல்கிறாரு, டேய் உன்னை பார்த்தா ரியலைஸ் பண்ண மாதிரிலாம் ஒன்றுமே தெரியவே இல்லையடா, நீ சும்மா இப்போ நாங்கள் கேட்கறதுக்காக சொல்கிற, நீ ரியலைஸ் பண்ண மாதிரி உன்னோட பிஹேவியரில் எதுவுமே தெரியல, நீ சும்மா இப்போ கேட்ட உடனே மாட்டிக்கிட்டுமேன்னு சொல்கிற, சரி விடு, எப்படினாலும் எல்லாமே ரெக்கார்டட் தான், ஒன்றும் பண்ண முடியாது, போன வாரம் நீ நாமினேஷனில் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி தானடா எங்களுக்கும் இருக்கும், நீ எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ரொம்ப மெச்சூர்டாக பட் கேட்குறதுக்கு பிரவீன் கிட்ட ஆன்சர்ஸே இல்லை. உடனே கமருதீன் சொல்கிறார், இது தாண்டா நாங்கள் குரூப்பிசம்னு சொல்கிறோம், இதுதான் ஃபேவரட்டிசம்னு சொல்கிறோம், நீங்கள்லாம் சேர்ந்து கேம் ஆடுறீங்கன்னு இதை தாண்டா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரவீன் யாருக்கு அந்த இதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.